இப்போ இல்லை நமக்கு பிடிச்ச பாட்டை உடனே கேட்கணும் அப்படின்னா யூடியூப்ல போய் பாட்டை சர்ச் பண்ணி அடுத்த நிமிஷமே பாட்டை ஃபுல்லாக கேட்கலாம். அது மட்டும் கிடையாது, ஸ்பாட்டிஃபை, விங் மியூசிக், ஜியோ 7 அப்படின்னு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வேற அதுக்கு வேண்டி தனியா இருக்கு. ஆனா பண்டெல்லாம் அப்படி கிடையாது. இதே போல ரேடியோல பாட்டு கேட்டதுள்ள அனுபவம் எத்தனை பேர் உண்டு? காலத்தை எழுச்ச உடனே இதை ஆன் பண்ணி இதுல எஃப்எம் வச்சு இல்லாத வீட்டில் உள்ள அம்மமார்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. குமரி எஃப்எம் 101 சென்ன உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே அடிச்சு பிறந்து எழுச்சாவும். குறிப்பா 70, 80 காலகட்டங்களை பிறந்த ஆளுக்கு நல்லா தெரியும். இலங்கை வானொலி, தமிழ் சேரவை அப்படின்னு 2-3 சேனல் கிட்டும். அந்த டைம் புதுசா இறங்கிய சினிமா படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே அந்த சேனல்ல தான் போடுவான். ஒரு தெருக்கு விளையாடி இறங்கியாச்சு அப்படின்னா முதல் இருக்க வீட்டுல இருந்து தெரு அற்றுள்ள வீடு வரைக்கும் ஒரே பாட்டு தான் கேட்கும். பண்டு பெரிய அளவில் யாருக்கு வீட்டுல டிவி இருக்காது. உலகக்கோப்பை கிரிக்கெட் என்ன பருவம் ஆச்சுன்னு உள்ளது இதே போல ரேடியோல தான் கேட்டறியும். இதுல மெயின் விஷயம் என்னன்னா, இதே போல கேசட் இந்த ரேடியோல போடலாம். 90s கிட்ஸ் எல்லாம் சிறப்பத்தில் இருக்கும்போது இதே போல பழைய கேசட் எடுத்துட்டு வந்து அடிச்சு நுறுக்கி இதுக்குள்ள ஒரு டேப் ரீல் இருக்கும். அதுல எல்லாம் கல்லு கட்டி மரத்துக்கு மரம் தாறுமாறா எறியும். அதுல சூரிய ஒளிப்படம், சீரியல் பல்பு நீங்க போல சூப்பரா மீனிங். மின்சாரம் பயன்படுத்தாமலே காலங்காத்தாலே சீரியல் பல்பு போட்ட பெருமை 90s கிட்ஸ் மட்டும்தான்.